தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக வாக்கு வேட்டையில் இறங்கியுள்ள வேட்பாளர்கள் பள்ளிவாசலில் ரம்ஜான் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடமும் போட்டி போட்டு வாக்கு சேகரித்தனர். மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அன்னை சத்யா நகரில் அமைச்சர் சேகர் பாபுவுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் பெண்கள் வரவேற்பு அளித்தனர். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி அமைச்சர் சேகர் பாபு மற்றும் வேட்பாளர் தயாநிதி மாறன் ஆகிய இருவரும் உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் தயாநிதி மாறன், புயலின் போது தமிழகத்திற்கு மத்திய அரசு வெள்ள நிவாரணம் வழங்காதது குறித்து பேசுவது பிரதமர் மோடியின் செவியில் எட்டாமல் அண்ணாமலையை ஜோக்கர் என கூறியது மட்டும் கேட்பதாக சாடினார். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேச்சில் திரு மோடி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அதாவது திமுக அது அண்ணாமலையை ஜோக்கர் என்று சொன்னதுக்கு, கோமாளி என்று சொன்னதுக்கு வருத்தப்பட்டார். நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, வெள்ள நிவாரணத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல. பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாதம்பட்டி பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னதாக அங்குள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் வாக்காளர்களிடம் பேசிய அவர் அப்பகுதிக்கு அதிமுக ஆட்சியில் செய்து கொடுக்கப்பட்ட திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தார். அவருடன் MLA சே தாமோதரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். திருச்சி மரக்கடை அருகே உள்ள சையது முர்துஷா பள்ளி மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களிடம் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தீப்பொட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அவர்கள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசல் முன்பு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா இரட்டை இலை சின்னத்திற்கும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீப்பொட்டி சின்னத்திற்கும் வாக்கு சேகரித்தனர். இரண்டு கட்சியினரும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் உள்ள கொத்பா பள்ளிவாசலில் ரம்ஜான் தொழுகை முடித்து வெளியே வந்தவர்களிடம் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்திற்கு ஆதரவாக நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் மேலப்பாளையத்தில் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் அவர் தலைமை ஹாஜி ஹைதர் அலியை சந்தித்து ஆதரவு கோரினார். அவரது தலைமையில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமிய மக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன் கான், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.